அன்லிமிட்டடா மீல்ஸ் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கேன், அன்லிமிட்டடா பிரியாணி கொடுத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தாங்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன். கடையோட என்ட்ரன்ஸ்லயே பரோட்டாவே அண்ணா கூட நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. கடையை பார்க்கவே பரபரப்பா இருக்கு. உள்ளார உட்காந்து சாப்பிடறதுக்கு இடம் கிடைக்காம வெளியவே உட்காந்துட்டோம். வாழையில கொண்டு வந்து வச்சு அதுல தண்ணியை தெளிச்சு இலைய லைட்டா கழுவுறதுக்குள்ளேயே பிரியாணி வந்துருச்சுங்க. சுட சுட சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தோம். அன்னைக்கு இருந்தது 110 ரூபாய் தான். இன்னைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடறதுக்கு காசுல சிக்கன் பிரியாணி வாங்கிட்டோம். ஆனா அதுக்குள்ளார ஒரு முழு லெக் பீஸை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. சும்மா ஆவி பறக்க பறக்க பிரியாணிக்குள்ள அந்த லெக் பீஸை எடுத்துங்க. பிரியாணி சாப்பிடறதுல ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குஸ்காவை ஒரு கைப்பிடி அள்ளி வாய்க்குள்ள போட்டு அதுக்கப்புறம் லெக் பீஸ் எடுத்து கடிச்சு பார்த்தா வேற லெவல் ஃபிளேவர். டேஸ்டும் பயங்கர பங்கமா இருந்தது. லெக் பீஸ் பூ போல வந்ததுங்க. சாப்பிட்டு பார்த்தா வெரி மஸ்துங்க. அது மட்டுமா நானும் என் ஃப்ரெண்டு போனதால பரோட்டா வாங்கிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த குழம்பு தாங்க செக் பண்ணி பார்த்தோம். செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. நீங்க போனா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. போட்டி குழம்பு. போட்டி குழம்பு வித் பரோட்டா எடுத்துட்டு வந்து வச்சாங்க பாருங்க. பரோட்டா ஒரு கிள்ளி வாய்க்குள்ள அள்ளி போட்டா என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு கேட்டா வேற லெவல் இருக்குன்னு சொன்னாங்க. இப்பதான் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சா அதுக்குள்ள குஸ்கா ஒரு பிளேட்டை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. மொத்தத்துல இந்த கடைக்கு போனீங்கன்னா நீங்க வயிறு நிறைய பிரியாணி சாப்பிடலாம். ஆனா லெக் பீஸ் ஒன்று தான் கொடுப்பாங்க. நீங்க ரைஸ் எவ்வளவு நாளும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நீங்க தருமபுரி மாவட்டத்துல கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. நடுப்பயன் மெஸ்.